I wanted to start with a word from the book of Matthew. நான் மத்தேயுவிலிருந்து ஒரு வார்த்தையோடு கூட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். It's a very word of Jesus Christ. இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகளா இருக்கிறது. Verse 14. Matthew 22 verse 14. மத்தேயு 22வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம். Many are called, but few are chosen. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். While Jesus called us, he did not look any of our merits. இயேசு நம்மை முதன்முறையாக அழைத்த போது நம்முடைய தகுதி தாராதரம் என்ன என்பதையெல்லாம் அவர் பார்க்கவில்லை. Here we can see இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். those slaves, verse 10, went out into the streets and gathered together all they found, both evil and good. ராஜாவுடைய வேலைக்காரர்கள் வழி சந்தைகளில் போய் அங்கே போய் இருக்கிற கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். While calling, he did not look at any of our merits. இயேசுவானவர் நம்மை அழைத்த அந்த முதல் அழைப்பின் பொழுது நம்முடைய தகுதி என்ன அல்லது நம்முடைய தரம் என்ன என்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் நம்மிடத்தில் பார்க்கவில்லை. But after he had called us, ஆனால் இயேசு நம்மை அழைத்த பிற்பாடு he is looking into the merits. நம்முடைய தகுதி என்னவாக மாறுகிறது என்பதை அவர் பார்க்கிறார். See, here Jesus was saying a parable. பாருங்கள், இந்த இடத்திலே இயேசு ஒரு ஊமையை சொல்லுகிறார். In that parable, அந்த ஊமையிலே when the king, verse 11, 11வது வசனம், when the king come in to look over the dinner guest, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது he saw a man who was not dressed in wedding clothes. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அவர் அங்கே கண்டார். And we know all what the king was asking him. அப்பொழுது ராஜா அந்த நபரை பார்த்து என்ன கேட்டார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். Then how he went into the outer darkness where weeping and gnashing of teeth. அப்பொழுது அங்கே கல்யாண வஸ்திரம் தரித்திரவனாய் இருந்த அந்த நபர் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த காருரல் நிறைந்த இடத்திலே அவன் எப்படி தள்ளப்பட்டான் என்பதையும் நாம் அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம். Why he could go out like that? ஏன் இந்த நபர் அப்படி போக வேண்டியதாயிற்று? I believe நான் இப்படித்தான் நினைக்கிறேன். he has neglected his call. இந்த நபர் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை அலட்சியப்படுத்தின நபராக இருந்தார். The king had called him, but he did not take it seriously, his call. தன்னை அழைத்தவர் ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் ராஜா கொடுத்த அந்த அழைப்புதலை இந்த நபர் மிகவும் ஒரு சீரிய முறையில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தார். How important if a king invites somebody for his son's wedding. ஒரு ராஜா தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு ஒருவருக்கு அழைப்புதல் கொடுப்பார் என்று சொன்னால் அந்த அழைப்பு எவ்வளவு மிக முக்கியமானதாக இருக்கிறது. But this man, ஆனால் இந்த நபரோ he took it very light. இந்த நபர் அதை மிகவும் அலட்சியமாக எடுத்துக்கொண்டார். As a result, he went inside without having the wedding dress. அதனுடைய காரணமாக அவர் அந்த கல்யாண சாலையிலே கல்யாண வஸ்திரம் தரித்து கொள்ளாமல் அவர் உள்ளே பிரவேசித்தார். And he was identified quickly. சீக்கிரத்திலே அவர்
கண்டுபிடிக்கவும் பட்டார். And he had no answer. அவர் எந்த ஒரு பிரதியுத்தரமும் சொல்ல முடியாத நிலைமையில் காணப்பட்டார். When Jesus concluded it like this, இந்த காரியத்தை இயேசு இப்படியாக நிறைவு செய்து, many are called but few are chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். This is true even today. இந்த நாட்களிலும் கூட இந்த காரியம் மெய்யாக இருக்கிறது. Many are called, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், but ஆனால் few are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் மாத்திரமே. Look at Peter, what is he saying to us? இந்த காரியத்தை குறித்து பேதுரு நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதையும் நாம் பார்க்கலாம். 2 Peter chapter 1 2 பேதுருவினுடைய 1வது அதிகாரம் is speaking to us direct. இந்த ஒரு காரியத்தை பேதுரு நம்மிடையே நேரடியாக பேசுகிறார். Therefore, verse 10, therefore, brethren, be all the more diligent to make certain about his calling and choosing of you. 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். See, this is a warning. பாருங்கள், இது நமக்கு விடுக்கப்படுகிற எச்சரிக்கை. Be all the more diligent to make certain about his calling and choosing you. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். If you are diligent like that, if we are diligent நாம் நம்முடைய அழைப்பை குறித்தும் தெரிந்து கொள்ளுதலை குறித்தும் ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்களாய் இருப்போம் என்றால், we will never stumble. ஒரு காலம் நாம் இடறி விழுந்துவிட மாட்டோம். So we need to be diligent about our calling and choosing. அப்படி என்று சொன்னால், நாம் அழைக்கப்பட்ட விதத்தை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்தை குறித்தும் மிகுந்த ஜாக்கிரதை உணர்வுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். Even Jesus was called by the Father. பாருங்கள், இயேசுவானவர் கூட பிதாவானவர் மூலமாகத்தான் அழைக்கப்பட்டார். He was sent to the earth அவர் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். by his Father. தன்னுடைய பிதாவின் மூலமாக இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். But he was very diligent. ஆனால் இயேசு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் இருந்தார். He was very diligent about his calling. தான் எந்த காரணத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்து இயேசுவானவர் மிகுந்த ஜாக்கிரதை உணர்வுள்ளவராக இருந்தார். He did never forget about his goal. தனக்கு முன்பதாக இருந்த லட்சியம் என்ன என்பதை அவர் ஒரு காலம் மறக்காதவராய் இருந்தார். He had only one focus before him. தனக்கு முன்பதாக ஒரே ஒரு குறிக்கோளை மாத்திரம் உடையவராக இருந்தார். That was the call of his father. அது என்னவென்று சொன்னால், தன்னுடைய பிதா அவருக்கென்று வைத்திருந்த ஒரு லட்சியம். And he was faithful in that. அது மட்டுமல்ல, அவர் அந்த அழைப்பிலே உண்மை உள்ளவராகவும் இருந்தார். We read in Hebrew இந்த காரியத்தை நாம் about two people. எபிரேயர் எழுதின நிருபத்திலே 2 நபர்களை குறித்து நாம் இப்படியாக வாசிக்கிறோம். Hebrew chapter 3. எபிரேயர் 3வது அதிகாரம். We read about Moses there. அந்த இடத்திலே முதலாவது நாம் மோசேயை குறித்து வாசிக்கிறோம். Moses was a faithful servant. மோசே எங்கும் ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருந்தான். He was a faithful servant. Verse 5. 5வது வசனத்திலே மோசே பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவனாய் இருந்தான். Moses was faithful in all his house as a servant. மோசே அவருடைய வீட்டில்
ஒரு பணிவிடைக்காரனாக எல்லா காரியத்திலும் எங்கும் உண்மை உள்ள நபராக இருந்தார். He was faithful whatever God has given him. தேவன் அவருக்கு கொடுத்த அனைத்து காரியங்களிலும் மோசே உண்மை உள்ள நபராக விளங்கினார். He was a servant. ஆனால் ஒரு பணிவிடைக்காரன் என்கிற நிலையில், But ஆனால் Christ was faithful as a son over his house. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Now see the difference between Moses and Jesus. இங்கே மோசேவுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். Moses was as faithful as a servant. இந்த மோசே ஒரு பணிவிடைக்காரன் என்கிற நிலையிலே எங்கும் உண்மை உள்ள நபராக விளங்கினார். But Jesus was faithful as a son. ஆனால் இயேசுவோ அந்த அவர் தேவனுடைய வீட்டிலே மேற்பட்டவராக ஒரு குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். So there is a difference between being faithful as a servant and faithful as a son. பாருங்கள், ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்து உண்மையுள்ள நபராக இருப்பதற்கும் ஒரு குமாரன் என்கிற நிலையில் இருந்து கொண்டு உண்மையுள்ளவராக இருப்பதற்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. A servant always get his salary. ஒரு பணிவிடைக்காரன் எப்பொழுதும் தன்னுடைய பணிவிடைக்கான சம்பளத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். But a son does not get his salary. ஆனால் குமாரனோ எந்த ஒரு காரியத்திற்கும் சம்பளம் பெற்றுக்கொள்வதில்லை. He is not expecting anything back. இயேசுவானவர் தனக்கு பதிலாக ஏதாவது கிடைக்கும் என்று எதையும் எதிர்பார்க்கவில்லை. A son never expect anything in return. ஒரு குமாரனா இருக்கிற நபர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக இருப்பார். He may do the same job as the servant is doing, அந்த வீட்டிலே even more. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பணிவிடைக்காரன் செய்கிற அதே வேலைகளையோ அல்லது அதற்கும் மேற்பட்ட வேலைகளை கூட அந்த குமாரன் செய்வார். But he never expect anything. ஆனால் அதற்கு பிரதிபலனாக எதையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார். So ஆகவே Jesus was chosen. இயேசு இப்பேற்பட்ட நிலைமையில் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். See what Father speaks about him. பாருங்கள், இந்த இயேசுவை குறித்து பிதா என்ன சாட்சி சொல்லுகிறார் பாருங்களேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 42 அதனுடைய 42வது அதிகாரம் verse 1. அதனுடைய 1வது வசனத்திலே, Behold my servant whom I uphold, இதோ my chosen one in whom my soul delights. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். It is not because Jesus came into the earth. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார் என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக பிதா இதை செய்யவில்லை. But 30 years he was tested. மாறாக இந்த இயேசு கிறிஸ்து 30 வருடங்கள் அவர் சோதிக்கப்பட்டார். After that, Father is saying, அதற்கு பிறகுதான் பிதா அவரை குறித்து சொல்லுகிறார், Behold my servant whom I uphold, நான் ஆதரிக்கிற என் தாசன் இதோ, my chosen one in whom my soul delights. நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இந்த இயேசுவே. As a man, he was a chosen person of God. ஒரு மனுஷனாய் இருந்து கொண்டு இந்த இயேசு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தார். As a man, he was a delight to God. ஒரு மனிதனாக இருந்து இயேசு தன் பிதாவுக்கு அவருடைய இருதயத்திற்கு பிரியமான நபராக விளங்கினார். As a result, அதனுடைய விளைவாக he put his spirit upon him. பிதாவானவர் தம்முடைய ஆவியை இயேசுவின் மேல் அமர பண்ணினார். How? To whom God gives or put the spirit on. பாருங்கள், யார் மீது
எதற்காக, எவ்வாறு தேவன் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணுவார் தெரியுங்களா? After being tested. அவர்கள் முழுமையாக பரிசோதித்து பார்க்கப்பட்ட பிற்பாடு. What is being tested? எது அவர்களிடத்திலே பரிசோதித்து பார்க்கப்படுகிறது? How faithful he is or she is. அந்த மகளோ மகனோ எவ்வளவு உண்மையும் உத்தமமா இருக்கிறார்கள் என்கிற காரியம் பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. How faithful he is or she is in his call. அந்த நபர், அவளோ அவரோ தங்களுடைய அழைப்பிலே அவர்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பது சோதித்து பார்க்கப்படுகிறது. How seriously he or she has taken that call of God. அந்த நபர், அவரோ அவளோ தங்களை தேவன் அழைத்த அந்த அழைப்பை எவ்வளவு ஜாக்கிரதையாக அவர்கள் கருத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. That is what will make me and you sanctified. பாருங்க, அதுதான் உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கப்படும். அது See, Jesus was faithful. பாருங்கள், இயேசு உண்மையுள்ள நபராக விளங்கினார். See, about Jesus we read a word in Philippians chapter 2. பாருங்கள், பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே இந்த இயேசுவை குறித்து இப்படி ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். Verse 6, chapter 2 verse 6. 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம். Although he existed in the form of God, did not regard equality with God a thing to be grasped. இயேசுவானவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தான் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். He did not grasp. அதை தான் அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் எண்ணவில்லை. God has already declared, you are my son. ஏற்கனவே தேவன் இயேசுவை பார்த்து, நீர் என்னுடைய குமாரன் என்று ஏற்கனவே விளம்பியாயிற்று. He declared that I am well pleased in you. இயேசுவை பார்த்து, நான் உம்மேல் பிரியமா இருக்கிறேன் என்று ஏற்கனவே நற்சாட்சி சொல்லி ஆயிற்று. God already declared, I have begotten you today. இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று இயேசுவை குறித்து பிதா ஏற்கனவே சொல்லிவிட்டார். But he did not consider to grasp it. ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தும் கூட இயேசு தன் தேவனுக்கு சமமாய் இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. He knew one thing. இயேசு ஒரு காரியத்தை அறிந்து வைத்திருந்தார். Whether he suffer or being humiliated, his position is not going to be changed. தான் பாடுபட்டாலும் சரி அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டாலும் சரி, தன்னுடைய அந்த ஸ்தானமானது ஒரு நாளும் மாறப்போவதில்லை என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். Whether he is going to be hungry in the wilderness, வனாந்தரத்திலே தான் பசியா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, God will never change his word. தேவன் ஒருபோதும் தம்முடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ள மாட்டார் என்பதை அறிந்திருந்தார். See, he was tempted in the wilderness. பாருங்கள், இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். What was that temptation? அந்த சோதனை என்னவாக இருந்தது? It is not for food. அது ஆகாரத்திற்கான ஒரு சோதனை அல்ல. அது What was the temptation? அங்கே எந்த காரியம் சோதித்து பார்க்கப்பட்டது? What did devil Satan came and asked Jesus? அங்கே பிசாசாகிய சாத்தான் இயேசுவினிடத்திலே வந்து என்ன கேள்வி கேட்டான்? If you are the son of God, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். what was the temptation? அப்படின்னா எதை அவன் பரிசோதித்து பார்த்தான்? If you are the son of God, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். he didn't want to grasp that position there. பாருங்க, அந்த இடத்திலே இயேசுவானவர் அந்த பதவியையோ அல்லது அந்த பட்டத்தையோ அல்லது அந்த ஒரு சூழ்நிலையோ தனக்கென்று அபகரிக்க அவர் முயற்சிக்கவில்லை. Whether he eat
or he doesn't eat for 40 days, he is the Son of God. பாருங்க, 40 நாட்களாக அவர் புசித்திருந்தாலும் சரி அல்லது பசித்திருந்தாலும் சரி, அவர் தேவனுடைய குமாரன் தான். That is not going to change. அது ஒருபோதும் மாறப்போவதில்லை. His hunger or humiliation or suffering is not going to change his position. அவருக்கு பசி ஏற்படுவதாலோ அல்லது தான் படுகிற பாடுகள் அல்லது தான் சிறுமைப்பட போகிற அந்த காரியங்களினாலே அவருடைய ஸ்தானம் என்பது ஒரு நாளும் மாறப்போவதில்லை. He doesn't want to hold it. தனக்கு இருக்கிற அந்த ஸ்தானத்தை அவர் அபகரித்து வைத்துக் கொள்ள முயற்சிக்கவில்லை. Okay, what is our problem? ஆனா நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? We are also tempted like that. நாமும் இதே போல சோதிக்கப்படுகிறோம். In our daily life, in our நம்முடைய family. ஒவ்வொரு அனுதின வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப ஜீவியத்திலும் Being husbands, ஒரு கணவனாய் all the husbands are tempted. கணவராய் இருக்கிறவர்கள் எல்லோருமே அவர்களுடைய ஸ்தானத்திலே சோதிக்கப்படுகிறார்கள். All the fathers are being tempted. அதே போல தகப்பன்மாராய் இருக்கிறவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். All the mothers are tempted. தாய்மார்கள் அனைவரும் சோதிக்கப்படுகிறார்கள். All the wives are tempted. மனைவிமார்கள் அனைவரும் சோதிக்கப்படுகிறார்கள். What are we doing? அந்த நேரத்தில் எல்லாம் நாம் செய்கிறது என்ன? We try to prove it. I am the husband. நாம் யார் என்பதை நிரூபிக்க முயற்சிக்கிறோம். நான் கணவர் என்கிறதை நாம் நிரூபிக்க முயற்சிக்கிறோம். I am the father. நான் தகப்பனாக்கும். And I am the elder. நான் தான் இதுல ரொம்ப மூத்த நபர். I am the mother. I am the wife. நான் மனைவி அல்லது நான் தான் அம்மா அப்படின்ற ஒரு காரியத்தை நாம் நிறுவ முயற்சிக்கிறோம். Yeah, some humiliation comes from wife or husband. ஒரு கணவரிடத்திலிருந்தோ அல்லது மனைவி இடத்திலிருந்தோ சிறுமைப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் போதும். What is our temptation? அந்த நேரத்திலே நாம் எதிலே சோதிக்கப்படுகிறோம்? I am being husband. How could she speak like that? ஒரு புருஷனா இருக்கிற என்ன பார்த்து எப்படி என் மனைவி இப்படி பேசலாம்? Or I am being a wife. How could my husband speak like that? அல்லது மனைவியா இருக்கிற என்ன பார்த்து என்னுடைய புருஷன் எப்படி இப்படி பேசலாம்? How could my children speak like that? எங்களை பார்த்து பெற்றோர்களா இருக்கிற எங்களை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் எப்படி இப்படி பேசலாம்? What are we trying? அப்படினா அந்த இடத்துல எல்லாம் நாம் எதை செய்ய முயற்சிக்கிறோம்? We are trying to grasp that position. நமக்கு இருக்கிற அந்த பதவி ஸ்தானத்தை நமக்கென்று உரிமை கொண்டாட நாம் முயற்சிக்கிறோம். Even if I am humiliated, I am the husband. There is no doubt. பாருங்க, அந்த இடத்துல நான் சிறுமைப்பட்டாலும் கூட நான் கணவன் தானே, அதுல எந்த சந்தேகமும் இல்லையே. I am the head of the house. நான் அந்த குடும்பத்தின் தலைவர் தானே, அதுலயும் சந்தேகம் இல்லையே. Humiliation does not change my position. நான் சிறுமைப்படுகிற அந்த அனுபவம் என்னுடைய ஸ்தானத்தை மாற்றப் போவதில்லை. That is already given by God. அது ஏற்கனவே எனக்கு தேவனால் அருளப்பட்டு இருக்கிறது. That is not going to be changed. அது ஒரு காலம் மாறப்போவதில்லை. Jesus knew that. இந்த ஒரு காரியத்தை இயேசு அறிந்து வைத்திருந்தார். So what did he do? அதனால அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? He went to the uttermost part of the earth. அவர் இந்த பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி சென்றார். Okay. சரி. Tell me which is easy. Going down is easy or going up is easy? நீங்க சொல்லுங்க, மேலே ஏறி போவது மிகவும் எளிதா அல்ல தாழ கீழே இறங்கி செல்வது மிகவும் எளிதா? Suppose we had to climb a 4-story building. நீங்க சொல்லுங்க, ஒரு 4 மாடி கட்டடத்துக்கு ஏறி போகணும். Which is difficult? எது உங்களுக்கு கடினமா இருக்கும் சொல்லுங்க? Going up is difficult. படிக்கட்டுல ஏறி போறது தான் ரொம்ப கடினம். But coming down is easy. ஆனால் படியில கீழே இறங்கி வருகிறது ரொம்ப எளிது. Was Jesus took the easy path or difficult path? நீங்க சொல்லுங்க, அப்படின்னா இயேசு எளிமையான பாதையை தெரிந்து கொண்டாரா அல்லது கஷ்டமான பாதையை தெரிந்து கொண்டாரா? Jesus took the easy path. எளிமையான ஒரு பாதையை தான் இயேசு தெரிந்து கொண்டார். That is why he said in Matthew chapter 11 verse 29. மத்தேயு 11வது அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தில் இயேசு இப்படி சொன்னார். What did he say? அவர் என்ன சொல்லி இருக்கிறார் நமக்கு? My burden is light. என்னுடைய
நுகம் மிகவும் லகுவானது. I was thinking, what is the meaning of it? தமிழ்ல 30வது வசனம் நான் அநேக முறை யோசிச்சிருக்கிறேன், இதுடைய உண்மையான அர்த்தம் தான் என்ன? My yoke is easy and my burden is light. 30வது வசனம், என் நுகம் மெதுவானதாயும் என் சுமை லகுவானதாயும் இருக்கிறது. What is the meaning of it? அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னங்க? The way Jesus took is light and easy. இயேசுவானவர் தெரிந்தெடுத்து கொண்ட அந்த வழிமுறையானது மிகவும் மெதுவாயும் லகுவானதாயும் இருக்கிறது. He took the way of coming down. தன்னைத்தான் தாழ்த்துகிற அல்லது கீழிறங்கி செல்லுகிற அந்த வழியைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். As a result, he has become a chosen person. அதனுடைய விளைவாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக மாறினார். He was chosen by God. தேவனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். 30 years the father was carefully watching his life. 30 வருடங்களாக பிதா இயேசுடைய வாழ்க்கையை அவர் கூர்ந்து கவனித்து பார்த்தார். Always he was going down. இயேசு எப்பொழுதுமே கீழ் நோக்கி அவர் கீழ் நோக்கி செல்கிறவராக இருந்தார். Means he was content in every situation. அப்படி என்று சொன்னால் எல்லா சூழ்நிலும் அவர் மனரம்யமாக காணப்பட்டார். What is humility actually? உண்மையில சொல்லணும்னா இந்த சிறுமைப்படுதல் அப்படிங்கிறது என்னங்க? Accepting whatever the situation I am. நானும் நீங்களும் எந்த சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு செல்வதுதான். That is humility. அதுதான் சிறுமைப்படுதல். And see, Jesus, he said, he is speaking to his disciples, my yoke is easy. பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயும் my burden is light. என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். But for whom it is difficult? சரி, ஆனா இது யாருக்கு தெரியுங்களா கடினமா இருக்கும்? Is somebody want to go up? யாராவது மேல் நோக்கி போக வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு கடினமாக இருக்கும். You know how a great and mighty angel becomes Satan. உங்களுக்கு தெரியுமா, வல்லமை பொருந்திய அந்த மகா தூதனாய் இருந்தவன் எப்படி பிசாசாக மாறினான் என்று? He was a chosen angel. அவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட தூதனாக அல்லவா இருந்தான். He had a very high position before God. தேவனுக்கு முன்பதாக அவனுக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. But he thought in his heart, I will establish my throne above the throne of the Most High. ஆனால் அவன் தன்னுடைய இருதயத்திலே இப்படி ஒரு எண்ணம் கொண்டான், உன்னதமானவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக நான் என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று தன்னுடைய இருதயத்தில் எண்ணிக்கொண்டான். He wanted to go up. அவன் இன்னும் மேலே செல்ல விரும்பினான். What happened? அவனுக்கு என்ன நேர்ந்தது? He was rejected. அவன் அந்த இடத்திலே நிராகரிக்கப்பட்டான். He was called, but he was not chosen. அவன் அழைக்கப்பட்டவனாய் இருந்தும் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மாறவில்லை. He was rejected immediately. அவன் உடனடியாக நிராகரிக்கப்பட்டு போனான். You know what Jesus said? உங்களுக்கு தெரியுங்களா இயேசு இதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று? Many are called. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர். அநேகர். Many are Christian, many are born again. பாருங்கள், மறுபடியும் பிறந்தவர்கள்னு கணக்கெடுத்தா அநேகர். கிறிஸ்தவர்கள்னு கணக்கெடுத்தா அநேகர். Many believers. விசுவாசிகள்னு கணக்கெடுத்தாலும் அநேகர். But ஆனால் which group you and I are standing? ஆனா இப்போ நீங்களும் நானும் இதில் எந்த குழுவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? Am I in the called group or chosen group? After so many years. இப்பொழுது அநேக வருடங்கள் ஆன பிற்பாடு நான் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற குழுவில் இருக்கிறேனா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற குழுவிற்கு வந்து விட்டேனா? Adam and Eve were called people. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். But
ஆனால் they could not be chosen. அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற முடியவில்லை. In that group they did not come. அவர்கள் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த குழுவிற்கே வரவில்லை. What is the reason? என்ன காரணம் அதற்கு? They got deceived. அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். And not only they got deceived, not only they sinned. பாருங்க, அவங்க பாவம் செஞ்சது மட்டும் இல்ல, வஞ்சிக்கப்பட்டு போனது மட்டும் இல்ல. I was thinking, நான் இப்படிதான் யோசித்து பார்த்தேன். as soon as I think God does not depart from me. நான் பாவம் செய்த உடனேயே தேவன் என்னை விட்டு உடனே போயிட மாட்டார். See the book of Genesis chapter 3. நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை படிச்சு பாருங்களேன். What happened? அந்த இடத்துல என்ன நடந்தது பாருங்க. They both sinned and they become naked. பாருங்க, ரெண்டு பேருமே பாவம் செஞ்சாங்க, நிர்வாணிகளாய் மாறி போனாங்க. And God came down in the cool of the day. பாருங்க, அந்த நாளினுடைய குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்தார். And he is calling Adam. தேவன் ஆதாமை இப்பொழுது அழைக்கிறார். Man, where are you? ஓ ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? He said, I am naked. அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறேன். I am now fearful. I heard your voice in the நான் garden. உங்களுடைய சத்தத்தை கேட்டு பயந்து போய் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். Who told you? You நீ are naked. நிர்வாணியா இருக்கிற என்று உனக்கு யாருப்பா சொன்னது? Did you eat from the tree which I have commanded not to eat? நீ புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயா என்று கேட்டார். What do you think? Why God sent Adam and Eve out of Garden of Eden? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் தேவன் இந்த ஆதாமியும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினார் என்று? Is it because they have disobeyed? அவங்க கீழ்ப்படியாம போனது நிமித்தம் துரத்திட்டாருன்னு நினைக்கிறீங்களா? I don't think like that. இல்ல, நான் அப்படி நினைக்கிறது இல்ல. God asked him, did you eat? தேவன் அவனை பார்த்து ஒரு கேள்விதான் கேட்டாரு. எப்பா, நீ சாப்பிட்டியா? What did he say? அவன் புசித்தாயான்னு கேட்டா என்ன பதில் சொல்லிருக்கணும்? Either yes or no. அதுக்கு ஒண்ணு ஆமாங்கன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். What was his answer? ஆனா இந்த ஆதாமுடைய பிரதியுத்தரம் என்னவாக இருந்தது? He justified himself. அவன் அங்கே தன்னைத்தான் நியாயப்படுத்த ஆரம்பித்தான். He said, you gave me my wife, you and my wife. நீங்க தான் எனக்கு இந்த மனைவியை கொடுத்தீங்க. So you and wife. அதனால இதற்கு காரணமே நீங்களும் நீங்க கொடுத்த மனைவியும் தான். See how we are going out of being chosen. பாத்தீங்களா? இப்படி It's not because of sin. பாருங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த இடத்திற்கு போகாமல் எப்படி வழி தவறி போகிறோம் என்பதை நீங்கள் பார்த்து விட்டீர்களா? நம்முடைய பாவத்தினால் அல்ல அது. It is mostly because our own justification. அநேக வேளையிலே, குறிப்பாக மிக முக்கியமாக நம்மை நாமே நாம் நியாயப்படுத்துகிறோம் அல்லவா, அதுதான் அதற்கு காரணமா இருக்கிறது. Adam's justification, ஆதாம் தன்னைத்தான், I am not the one. ஆதாமனுடைய அந்த தன்னைத்தான் அவன் எப்படி நியாயப்படுத்தினான்? நான் தப்பு செய்யல, Because she. அவ தப்பு செஞ்சா அதனால நான் செஞ்சேன். Okay, what do? நாம என்ன செய்யறோம்? Because of my wife. என்னுடைய மனைவினால நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன். Because of my husband. என்னுடைய கணவர்னால நான் இந்த பாவத்தை Because செய்ய of my வேண்டியது. children. என்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் நான் இந்த பாவத்தை செய்ய வேண்டியது. Because of my situation. என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக நான் பாவம் செய்ய வேண்டியதாயிற்று. Because of my need. என்னுடைய தேவையின் காரணமாக நான் பாவம் செய்ய வேண்டியதாயிற்று. Because of my boss. என்னுடைய எஜமான் நிமித்தம் நான் பாவம் செய்ய வேண்டியதாயிற்று. See, that is the place. பாருங்க, இப்படி நம்மை நாமே நாம் நியாயப்படுத்துகிற இந்த இடம்தான். Yeah, God asked Eve. தேவன் ஏவாளை பார்த்து கேட்டார், What did you do? நீ என்னமா செஞ்ச? What is her answer? இந்த ஏவாளுடைய பிரதியுத்தரம் என்னவாக இருந்தது? Serpent deceived me and I ate. சர்ப்பம் என்ன வஞ்சித்து விட்டது, அதனால நான் சாப்பிட்டுட்டேன். Both of them did not accept. இந்த இரண்டு பேருமே தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளவே இல்லை. So where is the problem? அப்படி என்றால் பிரச்சனை எங்கே இருக்கிறது? God wants all of us to be perfect without any mistake. எந்த சின்ன தப்பு கூட நடக்காம எல்லாருமே பூர்ணமா இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. God wants us to be perfect.
ரொம்ப நேர்த்தியா எல்லாத்தையும் சரியா இருக்கணும் அப்படின்னா தேவன் வச்சிருக்கிறாரு? No, not like that. இல்ல, அப்படி வைக்கல தேவன். When we fall, நாம் எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சி அடைகிறோமோ, when we fall in our speech, நம்முடைய பேச்சிலே நாம் பேசும் பொழுது சில இடங்களிலே நாம் தவறுகிறோம். when you fall in our thinking, நம்முடைய சிந்தை பகுதியிலே சில நேரம் தவறி விடுகிறோம். when in our action, when we fail, நாம் சில செயல்பாடுகளிலே நாம் தவறி விடுகிறோம். what do we have to do? அந்த நேரத்துல எல்லாம் நாம் செய்ய வேண்டியது என்ன? What do you have to do? அந்த நேரத்துல எல்லாம் நாம் செய்ய வேண்டியது என்ன? I am that person. ஆண்டவரே, நான் தான் அதற்கு காரணம். It is me who ate it. புசித்தது நான் தான். There can be 1001 reasons. ஒருவேளை அந்த செயலுக்கு 1000 காரண காரியங்கள் இருக்கலாம். God never asked what is the reason. இதற்கு என்ன காரணம் என்று தேவன் கேட்கவில்லை. What Jesus said? இயேசு கேட்டதெல்லாம் என்ன? Let your words be yes and no, no. உங்களுடைய பதில் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு ஆம் அப்படின்னு இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும். God is like that. தேவன் அப்படிப்பட்டவர் தான். God doesn't have if and because. பாருங்க, தேவன் வந்துட்டு ஒருவேளை அல்லது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது அவர்கிட்ட. God has no because. பாருங்க, அதனால் அப்படிங்கிற அந்த காரணத்தை கூறுகிற ஒரு பழக்கம் தேவனிடத்துல கிடையாது. God has not got no if. பாருங்க, ஒருவேளை அப்படின்னு சொல்ற பழக்கமும் தேவன்கிட்ட கிடையாது. Yes be yes, no no. உங்களுடைய ஆம் என்பது ஆமாக இருக்கட்டும், இல்லை என்றால் அது இல்லை என்றே இருக்கட்டும். Because people doesn't understand this. பாருங்க, ஜனங்கள் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் they think we are called already. அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நாம் தான் ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள் ஆயிருச்சா? Yeah, it's good thing we are called. சரிதான், நாம் தேவனால் அழைக்கப்பட்டோம் என்பது ஒரு நல்ல காரியம்தான். But what Peter is saying? ஆனா பேதுரு நமக்கு சொல்லுகிறது என்ன? Be all the more diligent. நீங்கள் மிகுந்த make certain. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். Then you will have an abundant entry into the kingdom. அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற பிரவேசம் உங்களுக்கு சம்பூர்ணமா இருக்கும். See in Revelation chapter 17. பாருங்களேன், வெளிப்படுத்துதல் 17வது அதிகாரத்தில் there's a word like this. ஒரு வசனம் இப்படியாக இருக்கிறது. 17 and verse 14. 17வது அதிகாரத்தின் 14வது வசனத்தின் பிற்பகுதி. The lamb will wage war against these will wage war against the lamb, and the lamb will overcome them, because he is Lord of lords and King of kings, and those who are with him are the called and chosen and faithful. பாருங்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். See these 3 steps. பாத்தீங்களா? இந்த 3 படிநிலைகளை நீங்கள் பார்த்தீர்களா? Called, முதலாவது அழைக்கப்பட்டவர்களாய், chosen, இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், and faithful. மூன்றாவது உண்மை உள்ளவர்களாய். They will stand with the lamb. இவர்கள்தான் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட சேர்ந்து நிற்பார்கள். Not merely called will stand with the lamb. வெறுமனே அழைக்கப்பட்டவர்கள் என்கிற நிலையில் மாத்திரம் இருக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்க போவதில்லை. We have to come to the place of being chosen. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த இடத்திற்கும் வந்து விட வேண்டும். That is the next step. அதுதான் நம்முடைய அடுத்த படி. அதுதான் how the Lord will count us among the chosen. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியிலிருந்து தேவன் எப்படி நம்மை பார்க்கிறார்? How he will bring us to the chosen one. நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தேவன் எப்படி மாற்றுவார்? How
எப்படி அது நமக்கு நடக்கும்? Jesus came into the chosen one. எப்படி இயேசுவானவர் அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்தார்? Because he was faithful. ஏனென்று சொன்னால் அவர் உண்மையுள்ளவராய் இருந்த காரணத்தினால். In all his household as a son. அவருடைய வீட்டில் எல்லா காரியத்திலும் ஒரு குமாரன் என்கிற நிலையிலே அவர் உண்மையுள்ளவராக நடந்து He கொண்டார். was keeping his integrity. தன்னுடைய உத்தமத்தை அவர் தீவிரமாய் பாதுகாத்துக் கொண்டார். He never compromised that. எந்த ஒரு காரியத்திலும் அவர் சமரசம் செய்து விடவில்லை. Whether in any situation, எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் சமரசம் செய்யவில்லை. he was being humiliated, அவர் சிறுமைப்படுத்தப்பட்ட பொழுதும் சரி, he was being spoken evil, அல்லது அவரை குறித்து தீமையாக பேசப்பட்ட பொழுதும் சரி, or he was being crucified, அல்லது அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் சரி, people spoke so many bad testimony about him. ஜனங்கள் இயேசுவை குறித்து பலவித தீமையான காரியங்கள் எல்லாம் பேசி இருக்கிறார்கள். But he never said. ஆனா அவர் ஒருபோதும் இப்படி வாய் திறக்கல. அவர் He never tried to prove. Even when he was on the cross, பாருங்க, தான் சிலுவையில் இருக்கும் பொழுது கூட they mocked at him அவர்கள் எல்லோரும் இயேசுவை பார்த்து and said, கிண்டல் பண்ணாங்க. he said he is the son of God, God has pleasure in him. இவர் சொல்லும் பொழுது சொன்னாரு தான் தேவனுடைய குமாரன் என்று, தேவன் இவர் மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்லாம் சொன்னார். இவரு If God is pleased, let him come down, தேவன் இவர் மேல பிரியமா இருந்தாருன்னா இவர் கீழே இறங்கி வரட்டுமே, then we will believe. அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். But he didn't do that. ஆனால் இயேசு தன்னை நிரூபிக்கவில்லை. That is not what is going to be proved. அந்த நேரத்தில் அதெல்லாம் நிரூபிக்கப்பட போகுது. I felt Jesus never proved that is the son of God. நான் தான் தேவனுடைய குமாரன் என்பதை இயேசு ஒருபோதும் எந்த தருணத்திலையும் நிரூபிக்கவே இல்லை, நிரூபிக்க முயற்சிக்கல. He never tried to prove. தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறதுக்கு அவர் ஒருபோதும் முயற்சிக்கல. Satan tempted him to prove it. அதை எப்படியாவது இயேசு தன்னுடைய வாயால் அவர் சொல்லணும் அப்படின்னு சாத்தான் பலமுறை சோதிச்சான். Turn the stones into bread. நீங்க இந்த அப்பத்தை, இந்த கல்லெல்லாம் அப்பமாக மாத்தி சாப்பிடுங்க. Okay, then everybody will know that you are the son of God. அப்ப எல்லோருக்கும் தெரிய வரும் இல்லையா, நீங்க தான் தேவனுடைய குமாரன்னு. He didn't prove it. இயேசு அந்த இடத்துல எல்லாம் தன்னை நிரூபிக்க முயற்சிக்கல. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, we don't need to prove our identity in the world before the world. பாருங்க, இந்த உலகத்திற்கு முன்பாக, இந்த உலகத்தாருக்கு முன்பதாக நம்முடைய அடையாளம் இன்னதென்று நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to prove it. நம்ம யார் என்பது அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. The day will come, God himself will prove it. ஒரு நாள் வரும், தேவனே அதை நிரூபித்து காண்பிப்பார். We don't have to prove it. நாமாக போய் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. When we try to prove it, நாமாக எப்ப அதை நிரூபிக்கணும் முயற்சிக்கிறோமோ அப்ப நம்ம பாவம் செய்து விடுவோம். we will become proud in our heart. நம்முடைய இருதயத்திலே நாம் பெருமை அடைந்து விடுவோம். We should never try to do that. ஒருபோதும் அப்படி செய்ய முயற்சிக்க கூடாது. The day came, but Jesus in his heart knew one thing. பாருங்க, இயேசு தன்னுடைய இருதயத்துல ஒரு காரியத்தை அறிந்து வைத்திருந்தார். He said, I am not alone. அவர் சொன்னாரு, நான் ஒருபோதும் தனிமையாக இல்லை. Okay, now I am being crucified, I am being beaten up, I am being killed. நான் இப்பொழுது அடிக்கப்படுகிறேன், சிலுவையில் அறையப்படுகிறேன், கொலை செய்யப்படுகிறேன், Humiliated, நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன், being spit. என்னை என் மீது காரி துப்புறாங்க. All those things are right. இதெல்லாம் நடக்குது. I don't want to grasp the position. ஆனா என்னுடைய அந்த ஸ்தானத்தை நான் அபகரிக்க விரும்பவில்லை. It is already there. அது ஏற்கனவே இருக்கு. There is no change in that. அதுல எந்த மாற்றமும் வரல. See, sometimes we get doubt whether that position is changed or not. சில நேரங்கள்ல நமக்கு தான் சந்தேகம் வந்துருது, எங்க நம்மளுடைய அந்த ஸ்தானம் இப்ப மாறிடுச்சோ அப்படின்னு. When we go through certain struggle in our life, நேரங்களே நம்முடைய வாழ்க்கையிலே சில தர்ம சங்கடமான சூழ்நிலை நாம் கடந்து போகும் பொழுது, when we get into some financial problem or poverty or physical illness, ஒரு பொருளாதார ரீதியான சூழல், ஒரு சிக்கல் அல்லது ஒரு வியாதி அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில நாம் மாட்டிக்கொள்ளும் பொழுது, or somebody
speaking against us. அல்லது யாராவது ஒருவர் நம்மை குறித்து தீமையாய் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. What do we think usually? அந்த நேரத்துல வழக்கமா நம்மை குறித்து நாம் என்ன நினைப்போம் தெரியுங்களா? Oh, maybe God is not happy with me. ஒருவேளை தேவன் என் மேல பிரியமா இல்லையே என்னமோ. Oh, God is not happy in my life. ஒருவேளை தேவன் என்னுடைய வாழ்க்கையில இப்ப பிரியமா இல்லாம இருக்கிறாரோ. No, brothers and sisters, you don't have to doubt. இல்லை சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்படி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. That is what will prove you are the child of God. பாருங்க, அந்த சூழ்நிலை தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதையே நிரூபிக்கும். We don't have to open our mouth. நம்முடைய வாயை அந்த நேரத்திலே நாம் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. But foolishly we open our mouth. ஆனால் மதீனமாக நாம் நம்முடைய வாயை திறந்துடுறோம். We try to prove. எப்படியாவது நிரூபிக்க முயற்சிக்கிறோம். I am not like that. நான் ஒண்ணும் அப்படி கிடையாதாக்கும். I did not do anything wrong. I am true. எந்த தப்பும் செய்யல, நான் செஞ்சதெல்லாம் சரியா தான் செஞ்சேன். We don't need to prove anything. அப்படி எல்லாம் நம்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Jesus never proved anything to anybody. இயேசு யாருக்கும் எதையும் நிரூபிக்கவில்லை. He never tried to grasp that position. தனக்கு இருந்த அந்த ஸ்தானத்தை, பதவியை அவர் சொந்தம் கொண்டாட முயற்சிக்கவில்லை. Rather he chose to go down. மாறாக இன்னும் கீழே இறங்கி போக அவர் முயற்சித்தார். What is the result? அதனுடைய விளைவு என்னவாக இருந்தது? God exalted him. தேவன் இயேசுவை உயர்த்தினார். Above every name. எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். When do we know that we are chosen? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை எப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும்? Time will come, God will exalt you. ஒரு சூழ்நிலை, ஒரு நேரம் வரும், அப்பொழுது தேவனே நம்மை உயர்த்துவார். Nobody can bring him down now. Jesus. Nobody can bring Jesus down now. இப்ப உயர்ந்திருக்கிற இயேசுவை யாருமே கீழே தள்ள முடியாது. God exalted him. தேவன் அவரை உயர்த்தி இருக்கிறார். Give him the name above every name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்து விட்டார். And every knee shall bow before that name. அந்த நாமத்திற்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்து விட்டார் தேவன். So little humiliation, அதனால நம்ம little trial, சின்ன சின்ன நமக்கு வருகிற சின்ன சின்ன இந்த சிறுமைப்படுகிற அனுபவங்கள் அல்லது சில பிரச்சனைகள், little problems here and there, அங்கும் இங்குமாக நமக்கு வருகிற சிறிய பிரச்சனைகள், don't let any of those things take you away from your being chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து இவைகள் உங்களை வெளியே கொண்டு வந்து விடக் கூடாது. Many people, God could not choose many because they were not faithful in their daily situations. அநேகர் தங்களுடைய அனுதின வாழ்விலே வருகிற பல சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவர்கள் உண்மையா இல்லாத காரணத்தினால் தேவனால் அவர்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை. God wants all of us whom he has called to be come to the place of chosen. தேவன் தான் யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற இடத்திற்கு வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். From the called list we all should come to the chosen list. அழைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த பட்டியலில் இருந்து நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற பட்டியலுக்குள் வர வேண்டும். This is the desire of God. நம்முடைய தேவனுடைய மன விருப்பம் இதுவாகத்தான் இருக்கிறது. That's the reason he has called us. அதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். That's the reason he is taking us through various situations. அந்த ஒரு காரணத்திற்காக தான் அநேக சந்தர்ப்ப சூழ்நிலையின் ஊடாக நம்மளை அவர் கடந்து செல்கிறார். So that he will choose us. எதற்கு என்று சொன்னால் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றுவதற்கு. James says, blessed is the man who endures the trial. யாக்கோபு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Once he is found accepted, அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு. See, we all need to be found. James 1 பாருங்க, யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். Blessed is a man who perseveres under trial, for once he has been approved. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன்
உத்தமன் என்று விளங்கின பின்பு he will receive the crown of life which the Lord has promised to those who love him. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். So all what we face in our life, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற அத்தனை காரியங்களும் for what? எதற்கு சொல்லுங்க? For what? எதற்கு என்று சொல்லுங்க? To approve us. நம்மை நமக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு, To approve us. நம்மை அங்கீகாரப்படுத்துவதற்கு. God wants to approve us. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அங்கீகரிக்க விரும்புகிறார். He doesn't want us to remain at the called place. பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் என்க அந்த பட்டியலையே நாம் இருந்து விட வேண்டும் என்று அவர் விரும்புகிறதில்லை. We have to come into the list of approved people. நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த பட்டியலில் இடம்பெற வேண்டும். Jesus was a person, man attested by God. பாருங்கள், இயேசு என்கிற மனுஷன் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டு நற்சாட்சி வழங்கப்பட்டவராய் இருந்தார். Peter says God attested him. பாருங்க, பேதுரு அதை சொல்லுகிறார், தேவனால் நற்சாட்சி பெற்றவராய் இருந்தார். So brothers and ஆகவே sisters, சகோதர சகோதரிகளே, be all the more diligent. இன்னும் Make our calling and choosing. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு இன்னும் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, Only little time before us. நமக்கு முன்பதாக இன்னும் சில காலங்களே இருக்கிறது. In the short period we have to make sure about our call and as well as our choosing. இந்த குறுகிய காலத்திலே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதியாக்கி விட வேண்டும். If we have neglected so far, we can turn to the Lord and say, Lord, from today onwards, I want to come to the chosen list. For that reason, I am ready to bear anything. ஒருவேளை இந்த காரியத்திலே நீங்கள் ஜாக்கிரதை இல்லாதவர்களா இதுவரைக்கும் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்று தேவனிடத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அந்த தெரிந்து கொள்ளுதல் என்கிற அந்த பட்டியலில் வருவதற்கு என்ன ஒரு கிரயம் செலுத்துவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். And God will help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். God will fill your heart with the Holy Spirit. தேவன் உங்களுடைய இருதயத்தை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். Just like he has filled Jesus Christ. எப்படி இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஆவியினாலே நிரப்பினாரோ அது போல, Same way he will fill us. அதே போல நம்மையும் அவர் நிரப்புவார். Not even little bit less than Jesus. பாருங்க, இயேசுவை நிரப்பின அந்த அளவிலிருந்து சற்றும் குறையாமல். He wants all of us to be like that. நாம் எல்லோருமே அப்படிதான் இருக்கணும்னு தேவன் விரும்புறார். Lord help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Amen. ஆமென். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, எங்கள் பரலோக பிதாவே, thank you for this good time you have given us together. நாங்கள் இப்படி ஒன்று கூடும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for encouraging us. எங்களை நீர் உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி. We have a great call before us, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக உம்முடைய மிகப்பெரிய அழைப்பை நாங்கள் We பெற்றிருக்கிறோம். don't want to neglect this call, Lord. இந்த அழைப்பை நாங்கள் அலட்சியப்படுத்த விரும்பல ஆண்டவரே. We all want to come to that chosen list. நாங்கள் அனைவருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பட்டியலில் வர விரும்புகிறோம் ஆண்டவரே. Lord, please fill us our heart with your Holy Spirit. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை எல்லாம் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து விடுங்க. Thank you for all the brothers and sisters. இங்கே வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி செலுத்துறோம். Strengthen them, Lord. அவர்கள் எல்லோரையும் நீங்க திடப்படுத்துங்க ஆண்டவரே. Encourage them, Lord. உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. Fill them with your Holy உம்முடைய Spirit, பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிறைத்தருளும் ஆண்டவரே. so that in their place அவர்கள் இருக்கிற they இடத்திலே may stand true to your calling. நீர் அழைத்த அழைப்பிற்கு அவர்கள் உண்மையாய் நிற்பார்களே. Thank you. In Jesus' name we pray. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Amen.